பொன்னியின் செல்வன்ல இளவரசரும் பூங்குழலியும் யானை மீது ஏறி கிளம்புனதும் கூட இருந்தவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னுங்கிற யோசனை கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் கதையை தொடர்ந்து கேட்டுட்டு வரவங்களுக்கு வந்திருக்கும். அவர்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சேனாதிபதி கூச்சலிடுறார். அதை கேட்ட மற்றவங்களும் அப்படியே நம்பிக்கிறாங்க. யானையை பின்தொடர்ந்து குதிரைகள் வேகமாக போகுது. ஆனால் அது இயலுகிற காரியமே இல்லை. யானை இரவு துறையை அடைஞ்சதுமே அவர்களுடைய பிரயாணம் தடைப்பட்டுருச்சு. வழக்கம் போல் எல்லாருமே முதல்ல போகிறாங்க. வந்தியத்தேவனும் முன்னாடி போகிறான். குதிரை அந்த கடல் துறையில் இறங்கி பாஞ்சு சேற்றில் போய் மாட்டிக்குது. ரொம்ப சிரமப்பட்டு அதை வெளியெடுக்கிறாங்க. இருப்பினும் இப்போ என்ன பண்ணுறது, குதிரை நீ பிரயாணத்துக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு. கால்லாம் ரொம்ப அதுக்கு பலவீனமாகிவிட்டது. சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தலையில் அடிச்சுக்கிறார். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் தவறு செஞ்சதே இல்லை. எல்லாரும் சும்மா நிற்கிறீங்களே, என்ன செய்யலாம், இளவரசரை எப்படி காப்பாற்றலான்னு யாருக்காவது யோசனை தோணுச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்கிறார். அப்போது ஆழ்வார்க்கடியான் முன்னாடி வரான். சேனாதிபதி, எனக்கு ஒன்று தோணுது, இப்போ சொல்லலாமா கேட்குறார். நீ வேணா போய் நல்ல வேலை என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறியா அப்படின்னு கோபமாக சொல்கிறார். சீக்கிரம் சொல் அப்படிங்கிறார். இளவரசர் சென்ற யானைக்கு உண்மையில் மதம் பிடிக்கலன்னு சொல்கிறார். பின்ன என்ன உளர்ற, உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கா மதம் பிடிச்சிருக்குன்னு கத்துறார். ஒருவருக்கும் மதம் பிடிக்கவில்லை சேனாதிபதி. தாங்கள் வேண்டுமென்றே பிரயாணத்தை தாமதப்படுத்துகிறீர்கள் என்ற சந்தேகம் இளவரசருக்கு ஒருவேளை வந்திருக்கும். அதனால்தான் நம்மை விட்டு பிரிந்து போவதற்காக யானையை அப்படி தூண்டிவிட்டு வேகமாக போய்விட்டார். யானையை பழக்கும் வித்தையின் சகல ரகசியங்களையும் அறிந்தவர் இளவரசர் என்பதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே என்றார் ஆழ்வார்க்கடியான். இது உண்மையாகத்தான் இருக்குங்கிற எண்ணம் சேனாதிபதிக்கு வந்தது. சரி சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனால் நம்ம தொண்டை மாநாட்டின் முகத்துவாரத்துக்கு போய் சேரணுமே, அங்கே போகிறது எப்படி அப்படின்னு கேட்குறார். போக வேண்டியது தான். கடற்கரையின் ஓரமாகவே போய் எங்கேயாவது படகு கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படி கிடைச்சா அதில் ஏறிக்கிட்டு தான் நம்ம போய் கடந்தாகணும்னு சொல்கிறார். அப்படியும் இல்லைன்னா பார்த்திபேந்திரன் பல்லவனோட கப்பல் வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலான்னு சொல்கிறார். வைஷ்ணவரே, நீ பொல்லாதவர் தான். இளவரசரம் இப்படி ஏதாவது சொல்லியிருப்ப போல இருக்கு அப்படின்னு சேனாதிபதி கேட்குறார். ஐயோ சேனாதிபதி, இந்த பிரயாணம் கிளம்பியதிலிருந்து நான் இளவரசரிடம் பேசவே இல்லைன்னு வைஷ்ணவர் சொல்கிறார். இப்படியே அவங்கெல்லாம் கிழக்கு நோக்கி அப்படியே நடந்து போகிறாங்க. ஏதாவது படகு கிடைக்குமா? அந்த சமயத்தில் தான் இலங்கை கடற்கரை ஓரமாக இருந்த படகுகள் எல்லாம் பெரும்பாலும் மாத்தோட்டத்துக்கு திரிகோணமலைக்கும் போயிருக்கு. இருந்தாலும் தப்பி தவறி எங்கேயாவது 1-2 படகுகள் இருக்கலான்னு எண்ணினா சேனாதிபதி போயிட்டு இருக்காங்க. கடைசியாக மீன் பிடிக்கிற வலைஞனுடைய சிறிய படகு தான் ஒன்று கிடைக்கிது. அதில் படகோட்டி ஒருவன் தான் இருந்தான். கேட்குறவர் சோழ நாட்டு சேனாதிபதினு தெரிஞ்சா இல்லைன்னு சொல்லுவாங்களா? உடனே தரேன்னு சம்மதிக்கிறாங்க. படகுல ஏறி கடல் கால்வாயை கலக்கிறாங்க. ஆனால் பிறகு எப்படி தொண்டை மாநாட்டின் முகத்துவாரத்தை அடைவது? காட்டு வழியில் நடந்து போய் சேருவது சுலபம் இல்லை, அதிக நேரம் வேற ஆகும். ஆகையால் அதே படகை உபயோகித்து கீழே கடற்கரை ஓரமாகவே சென்று தொண்டை மாநாட்டின் சங்கமத்தை அடைவதுன்னு முடிவு செய்கிறாங்க. நள்ளிரவு வரையில் படகுக்காரன் கடலோரமாக படகு விட்டு கொண்டே போகிறான். அது பின்னாடி அவன் களைப்பாயிடுறான். மற்றவர்கள் உதவி செய்வதாக சொல்லியும் பயனில்லை. இனி அடிக்கடி திசை திரும்ப வேண்டும். மூளை முடுக்குகளும் கற்பாறைகளும் அதிகமாக இருக்குங்க. பாறையில் மோதினா படகு உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். இனி பொழுது விடிஞ்சாதான் படகு செலுத்த முடியும்னு சொல்லிடுறான். சேனாதிபதி முதல்வர்களும் களைப்படைஞ்சு தான் போயிருந்தாங்க. அதனால் கரையில் இறங்கி தோப்பு ஒன்றில் படுத்துக்கிறாங்க. வந்தியத்தேவனுக்கு இது ஒன்றும் பிடிக்கவே இல்லை. அவன் ஆழ்வார்க்கடியானோட சண்டை போடுறான். எல்லாம் உன்னால தான் வந்த வினைங்கிறான். என்னால் என்ன இப்போ வந்துச்சு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு கேட்குறார். நீ ஒன்றையும் மனம் விட்டு சொல்வதில்லை. கடம்பூர்லேருந்து நானும் பார்த்து கொண்டே தான் வரேன். கொஞ்சம் சொல்வது போல் சொல்லுகிறாய், பாதி செய்தி ரகசியமாய் வச்சுக்கொள்கிறாய். இளவரசர் யானை மேல் ஏறியதன் நோக்கம் உனக்கு தெரிந்திருக்கிறதே. அதை என்னிடம் முன்னமே சொல்லியிருந்தால் நானும் அந்த யானையின் மேல் ஏறியிருப்பேன் அல்லவா? இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி பிடித்த இளவரசரை இப்போது கை நழுவ விட்டு விட்டோமே. பழையாறைக்கு போய் இளைய பிராட்டியிடம் என்ன சொல்வது என்றான் வந்தியத்தேவன். ஓலையை கொடுத்ததும் உன் கடமை தீர்ந்து விட்டது, இன்னும் என்ன என்றான் ஆழ்வார்க்கடியான். அதுதான் இல்லை. இளவரசரை இளைய பிராட்டியிடம் கொண்டு போய் சேர்த்த பிறகுதான் என்னுடைய கடமை தீர்ந்தாகும். நீயே அதற்கு குறுக்கே நிற்பாய் போலிருக்கிறதே. இல்லையப்பா இல்லை, நான் குறுக்க நிற்கல. நாளைக்கே நான் சேனாதிபதியிடம் விடை பெற்றுக்கொண்டு என் வழியே நான் போகிறேன். உன் காரியம் முடிந்து விட்டது, இளவரசரை பிடித்து கொடுத்தாகிவிட்டது என்று போக பார்க்கிறாயாக்கும்.
உன் பேரில் எனக்கு எப்போதும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது. இப்போது அது உறுதியாயிடுச்சு. இவ்விதம் அவர்கள் சிறிது நேரம் சண்டை பிடித்து கொண்டிருந்த பிறகு தூங்கி போனார்கள். நன்றாக களைத்திருந்தபடியால் அடித்து போட்டவர்கள் போல தூங்கி கொண்டிருந்தார்கள். பளபளவென்று பொழுது விடியும் சமயத்தில் படகு வலிக்கும் சத்தம் கேட்டு ஆழ்வார்க்கடியான் முதலில் விழித்து கொண்டான். அவன் எதிரே தோன்றிய காட்சி அவனை திடுக்கிடச் செய்தது. கடலில் கொஞ்ச தூரத்து கப்பல் பாய் மரம் விரித்த மரக்கலம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அது பயன்படுவதற்கு ஆயத்தமாக நின்றதாகவும் நன்கு தெரிந்தது. அந்த மரக்கலத்தை நோக்கி கரையிலிருந்து ஒரு படகு போய் கொண்டிருந்தது. அதில் படகுக்காரனை தவிர 3 பேர் இருந்தார்கள். அந்த படகு முதலாவது நாள் மாலை தங்களை ஏற்றி வந்த படகுதான் என்று தெரிந்து கொண்டு ஆழ்வார்க்கடியானுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அந்த மரக்கலம் எங்கிருந்து திடீரென்று கிளம்பிற்று என்பதையும் அவன் விரைவிலேயே யூகித்து கொண்டான். அவர்கள் படுத்திருந்த இடத்து பகுதியில் கடல் பூமிக்குள் குடைந்து சென்றிருக்கிறது. மரங்கள் அந்த இடத்தை ஓரளவு மறைத்திருந்தன. அந்த குடாவிலே தான் மரக்கலம் நின்றிருக்க வேண்டும். பொழுதும் விடிந்ததும் புறப்பட்டிருக்க வேண்டும். அந்த மரக்கலம் யாருடையது? எங்கிருந்து வந்தது? எங்கே போவது? படகு எதற்காக கப்பலை நோக்கி போகிறது? அதில் இருப்பவர்கள் யார்? இவ்வளவு கேள்விகளும் ஆழ்வார்க்கடியானுடைய மனதில் மின்னலை போல் தோன்றி மறைந்தன. சேனாதிபதி, சேனாதிபதி, எழுந்திருங்கள் என்று கூவினான். சேனாதிபதியும் வந்தியத்தேவனும் மற்ற 2 வீரர்களும் திடுக்கிட்டு விழுந்தார்கள். முதலில் கடலில் நின்ற பாய்மர கப்பல் அவர்கள் கண்ணில் தென்பட்டது. சேனாதிபதி, ஓ, அது சோழ நாட்டு கப்பல் தான். பழுவேட்டையர்கள் அனுப்பிய கப்பலாகவே இருக்கலாம். இளவரசர் ஒருவேளை அதில் போகிறாரா என்னமோ. ஐயோ, தூங்கி போய்விட்டோமே, என்ன செய்து விட்டோம் என்று. பிறகு படகு எங்கே போய் கப்பலை பிடிக்க முடியுமா என்று பார்க்கலாம் என்றார். அதற்குள் படகு சென்று கொண்டிருப்பதும் அவர் கண்ணில் படவே, அடடே, அதோ போகிறது நம் வந்த படகல்லவா, அதிலேறி போகிறவர்கள் யார்? அடே படகுக்காரர், நில் நில் என்று இறைந்தார். படகுக்காரன் காதில் விழுந்ததோ என்னமோ தெரியாது. அவன் படகை நிறுத்தவே இல்லை. மேலே செலுத்தி கொண்டே போனான். இதையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் வந்தியத்தேவன். அந்த கப்பலில் இளவரசர் போகிறார் என்று சேனாதிபதி கூறியது அவன் செவி வழியாக புகுந்து மனதில் பதிந்தது. அதற்கு பிறகு வேறு எந்த நினைவிற்கும் அவன் மனதில் இடம் இருக்கவில்லை. அவன் செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றி தான் ஏதேனும் சந்தேகம் உண்டா? அவன் கால்களுக்கு கட்டளையிட வேண்டிய அவசியம்தான் உண்டா? இல்லவே இல்லை. அடுத்த நிமிஷத்திலேயே அவன் கடலில் பாஞ்சு இறங்கிடுறான். அலைகளை தள்ளி கொண்டு அதிவேகமாக போகிறான். நல்ல வேளையாக கடலோரத்தில் அங்கே தண்ணீர் அதிகமாக இல்லை. ஆகையால் அதிசீக்கிரத்திலேயே வெகு தூரம் போயிடுறான். படகின் அருகிலும் சென்று சேர்ந்துட்டான். தண்ணீரின் ஆழம் திடீரென்று அதிகமாகிவிட்டது. தத்தளிக்கும் நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஐயோ, நான் சாக போகிறேனே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினான். படகில் யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது. பிறகு சிலர் பேசும் குரலும் கேட்குது. படகு நிற்கிது. படகுக்காரன் குனிந்து கை கொடுத்தான். வந்தியத்தேவன் படகில் ஏறி உட்கார்ந்தான். படகு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. படகில் இருந்தவர்களை வந்தியத்தேவன் ஆராய்ந்து பார்த்தான். ஒருவன் தமிழ்நாட்டானே அல்ல, அரபு நாட்டான் போல காணப்பட்டான். அவன் எப்படி இங்கு வந்தான் என்று வியப்புடன் மற்ற 2வரையும் பார்த்தான். அவர்கள் முகத்தில் பாதியை மறைத்து முண்டாசு கட்டி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தமிழ்நாட்டவர்கள் என்று தெரிந்தது. அது மட்டுமல்ல, பார்த்த முகங்களாகவும் காணப்பட்டன. எங்கே எங்கே பார்த்தோம் இவர்களை? நினைவு வருகிறது. பார்த்திபேந்திர பல்லவனுடைய தம்பளையிலிருந்து திரும்பி வந்தவர்கள் அல்லவா இவர்கள்? ஆழ்வார்க்கடியான் இவர்களைத்தானே இளவரசரை கொல்ல வந்தவர்கள் என்று சொன்னான். ஓஹோ, இவர்களில் ஒருவனை வேறொரு இடத்துக்கு கூட பார்த்திருக்கிறோமே. மந்திரவாதி ரவிதாசன் அல்லவா இவன்? ஆந்தை கத்துவது போல் கத்திவிட்டு பழுவூர் ராணி பார்க்க வந்தான் அல்லவா இவன்? சரி சரி, இளவரசர் கப்பலில் இருப்பது தெரிந்துதான் இவர்கள் அதில் ஏறிக்கொள்ளப் போகிறார்கள். ஆஹா, இளவரசர் போகும் வழியில் இது ஒரு அபாயமா? நாம் அவசரமாய் ஓடி வந்து இந்த படகை பிடித்து ஏறி இது எவ்வளவு நல்லதா போயிற்று. படகு போய் கொண்டிருந்தது. மரக்கலத்தை நெருங்கி கொண்டிருந்தது. படகில் இருந்தவர்கள் மௌனம் சாதித்தார்கள். வந்தியத்தேவனால் மௌனத்தை பொறுக்க முடியவில்லை. பேச்சு கொடுத்து பார்க்க விரும்பினான். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான். தெரியவில்லையா? அதோ நிற்கும் கப்பலுக்கு போகிறோம் என்றான் மந்திரவாதி. பாதி மூடியிருந்த வாயினால் அவன் பேசிய குரல் பேயின் குரலை போல இருந்தது. கப்பல் எங்கே போகிறது என்று வந்தியத்தேவன் கேட்டான். அது கப்பலுக்கு போன பிறகு தெரிய வேண்டும் என்றான் ரவிதாஸ். மறுபடியும் படகில் மௌனம் குடிகொண்டது. வெளியில் கடலின் ஓங்காரநாதம் சூழ்ந்து கொண்டிருந்தது. இப்போது மந்திரவாதி ரவிதாசன் மௌனத்தை கலைத்தான். நீ எங்கே அப்பா போகிறாய் என்று கேட்டான். நானும் கப்பலுக்குத்தான் போகிறேன் என்றான் வந்தியத்தேவன். கப்பலுக்கு போகிய பிறகு எங்கே போவாய்? அது கப்பலில் ஏறிய பிறகுதான் தெரிய வேண்டும் என்ற பாடத்தை திருப்பி படித்தான் வந்தியத்தேவன். படகு கப்பல் அருகில் சென்றது. மேலே இருந்த ஒரு ஏணி கீழே இறங்கியது. அதில் ஒவ்வொருவராக ஏறி சென்றார்கள். ஏணி மேலே போவதற்குள் வந்தியத்தேவன் அதில் தொத்தி கொண்டான். கப்பலில் மேல் தளத்தில் ஏதோ பேச்சு நடந்தது. அவனுக்கு புரியாத பாஷையாக இருந்தது. வந்தியத்தேவன் இன்னும் துரிதமாக ஏணியின் மீது ஏறி கப்பலின் தளத்தில் குதித்தான்.
குதித்த உடனே எங்கே இளவரசர் என்று இறைந்து கொண்டு சற்று முற்றும் பார்த்தான். சுற்றிலும் அவன் பார்த்த காட்சி அவனுடைய இரும்பு நெஞ்சத்தையும் சிறிது கலக்கிவிட்டது. அவனை சுற்றிலும் பயங்கரமான ரூபமுள்ள அரபு நாட்டு மனிதர்கள் நின்றார்கள். ஒவ்வொருவனும் ஒரு ராட்சஸ்தனை போல் தோன்றினார்கள். எல்லோருமே அவனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனுடைய கேள்விக்கு யாருமே பதில் சொல்லவில்லை. ஏதோ பெரிய தவறு செய்துவிட்டோம் என்ற உணர்ச்சி மட்டும் வந்தியத்தேவனுக்கு உள்ளத்தில் வந்தது. இது சோழ நாட்டு கப்பல் இல்லை, இருக்கவே முடியாது. இதில் உள்ளவர்கள் தமிழ் மாலுமிகளும் அல்ல, பெரிய பெரிய குதிரைகளை விற்பதற்கு கொண்டு வரும் அரபு நாட்டு மனிதர்கள் போல. இந்த கப்பலில் இளவரசர் இருப்பது இயலாத காரியம். அவசரப்பட்டு வந்து ஏறிவிட்டோம், தப்பி செல்வது எப்படி? கடலோரத்தில் நின்று குனிந்து பார்த்தான். படகு போய் கொண்டிருந்தது. படகுக்காரா நிறுத்து என்று கூவிக்கொண்டு கடலில் குதிக்கப் போனான். அச்சமயம் ஒரு வஜ்ரத்தை நிகர்ந்த கை பின்னாலில் இருந்து அவனுடைய குரல் வலையை பிடித்து ஒரு இழுப்பு, ஒரு தள்ளு. வந்தியத்தேவன் கப்பல் தளத்தில் மத்தியில் வந்து விழுந்தான். அவனுக்கு உக்கிர ஆவேசமே வந்துவிட்டது. குதித்தெழுந்து அவனை தள்ளி அவனது முகவாய் கட்டையில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த 6 அடி உயரமுள்ள அரேபியன் தனக்கு பின்னால் நின்றவனையும் தள்ளி கொண்டு படார் என்று விழுந்தான். வந்தியத்தேவனுக்கு பின்னால் பயங்கரமான உருமல் சத்தம் கேட்டது. நல்ல சமயத்தில் திரும்பி பார்த்தான். இல்லாவிட்டால் அவன் முதுகில் கத்தி பாய்ந்திருக்கும். திரும்பிய வேகத்தோடு கத்தியை தட்டிவிட்டான். அது டனார் என்ற சத்தத்துடன் கப்பலில் போய் விழுந்தது. அங்கிருந்து தெரித்து பாய்ந்து கடலில் விழுந்து மறைந்தே போனது. மறுகணம் வந்தியத்தேவன் நாலாபுரத்தில் இருந்தும் பலர் வந்து பிடித்தார்கள். பிடித்தவர்கள் புரியாத பாஷையில் ஏதேதோ பேசிக்கொண்டார்கள். அவர்களுடைய தலைவன் அதிகார குரலில் கட்டளையிட்டான். உடனே மணிக்கயிறு கொண்டு வந்து வந்தியத்தேவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டிவிட்டார்கள். கைகளை உடம்போடு சேர்த்து பிணைத்து பின்னர் 4 பேராக அவனை தூக்கி கொண்டு கீழ்த்தளத்துக்கு போனார்கள். போகும்போதெல்லாம் உதைத்து திமிரி விடுவிடுத்து கொள்ள வந்தியத்தேவன் எவ்வளவோ முயற்சி செய்தான். அந்த முயற்சியெல்லாம் ஒன்றுக்கும் ஆகவில்லை. கப்பலின் அடித்தளத்தில் கொண்டு போய் அங்கே அடுக்கியிருந்த மரக்கட்டைகளின் மீது அவனை படார் என்று போட்டார்கள். அந்த கட்டைகளில் ஒன்றோடு ஒன்று சேர்த்து கட்டிவிட்டு மேலே சென்றார்கள். கப்பல் அப்படியும் இப்படியும் அசைந்து ஆடியது. கப்பல் தன் பிரயாணத்தை தொடங்கிவிட்டது என்று வந்தியத்தேவன் அறிந்தான். கப்பல் ஆடிய போது மரக்கட்டைகள் அவன் மீது உருண்டு விழுந்தன. அவற்றை விலக்கிக் கொள்ள முடியாமல் அவனுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. இந்த முறை மட்டும் தப்பி பிழைத்தால் இனி அவசரப்பட்டு எந்த காரியம் செய்வதில்லை. ஆழ்வார்க்கடியானை போய் ஆழ்ந்து யோசித்த பிறகே செய்ய வேண்டும் என்று வந்தியத்தேவன் மனதில் நினைத்து கொண்டிருந்தான். அந்த சமயம் பேய் சிரிப்பது போன்ற சிரிப்பு சத்தம் அருகில் கேட்டது. வந்தியத்தேவன் மிகச் சிரமத்துடன் சற்று முகத்தை திரும்பி பார்த்தான். அங்கே மந்திரவாதி ரவிதாசன் நின்று கொண்டிருப்பதை கண்டான். இதுவரை மந்திரவாதியின் முகத்தில் பாதியை மறைத்து கொண்டிருந்த துணி இப்போது நீக்கப்பட்டிருந்தது. அப்பனே, அந்த சோழர் குலத்து புலியை தேடிக்கொண்டு வந்தேன். புலி அகப்படவில்லை, ஆனால் வானர் குலத்து நரியாகி நீ அகப்பட்டு கொண்டாய். அந்த வரைக்கும் அதிர்ஷ்டம்தான் என்றான். மேற்கூறிய நிகழ்ச்சிகளில் வந்தியத்தேவன் படகில் ஏறி சென்ற வரையில்தான் நாம் பார்த்தோம். மரக்களத்திற்குள்ளே நடந்தது இன்னவென்பது படகோட்டி சென்றவனுக்குத்தான் தெரியும். அவன் உடனே திரும்பி கரைக்கு வந்து சேர்ந்தான். சேனாதிபதி முதலியவர்கள் படகில் ஏறிக்கொண்டார்கள். இனி அந்த மரக்களத்தை தொடர்ந்து போய் பிடிக்க முடியாது என்ற தீர்மானத்திற்கு அவர்கள் வந்திருந்தார்கள். ஆகையால் தொண்டை மாநாட்டின் சங்கமத்துக்கு போய் பார்க்க அவர்கள் எண்ணினார்கள். இன்னொரு கப்பல் அங்கு இருக்கலாம், அதில் ஒருவேளை இன்னும் இளவரசர் இருக்கலாம். எப்படி ஏதாவது செய்தியாவது கிடைக்கும் அல்லவா? படகுக்காரனை கேட்டு பார்த்தார்கள். அவனிடம் இருந்து ஒரு விவரமும் தெரியவில்லை. படகில் படுத்து தூங்கி கொண்டிருந்தேன். அதிகாலையில் யாரோ வந்து தட்டி எழுப்பினார்கள். கப்பலில் கொண்டு போய்விட்டால் நிறைய பணம் தருவதாக சொன்னார்கள். நீங்கள் விழித்தெழுவதற்குள் திரும்பி வந்து விடலாம் என்று போனேன். வேறென்றும் எனக்கு தெரியாது என்றான். மேல்கண்ட வரலாறுகளில் ஆழ்வார்க்கடியான் தான் அறிந்த வரையில் ஒன்று விடாமல் இளவரசிடம் கூறினான். பின்னர், இளவரசே, வந்தியத்தேவன் கடலில் குதித்து பாய்ந்து சென்றபோது அவனை தொடர்ந்து நானும் போகலாமா என்று முதலில் நினைத்தேன். ஆனால் எனக்கு கடல் என்றால் எப்போதும் சிறு தயக்கம் உண்டு. நன்றாக எனக்கு நீந்த தெரியாது. அத்துடன் அதோ போகிறதே அந்த கப்பலை பற்றியும் எனக்கு சிறிது சந்தேகம் ஏற்பட்டது. அதில் தாங்கள் ஏறிப்போவது சாத்தியமில்லை என்று தோன்றியது. இன்னும் அந்த கப்பல் சோழ நாட்டு கப்பலாக இருக்க முடியுமா என்ற ஐயமும் எனக்கு இருந்தது. இதை பற்றி சேனாதிபதியிடம் கூறினேன். இருவரும் இங்கே வந்து பார்த்து முடிவு செய்வது என்று தீர்மானித்து கொண்டு வந்தோம். தங்களை பார்த்த பிறகுதான் எங்களுக்கு மன நிம்மதியே அடைந்தது என்றார்கள். இளவரசர் வந்தியத்தேவன் எங்கே என்று கேட்ட கேள்விக்கு பதிலாக ஆழ்வார்க்கடியான் கூறியதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டே வந்த அருள்மொழிவர்மர், ஆனால் என் மனதில் நிம்மதி இல்லை திருமலை. வந்தியத்தேவன் அந்த கப்பலில் போகிறான். அவனை பழுவேட்டையர்கள் பிடித்து பாதாள சிறையில் தள்ளிவிடுவார்கள் என்று சொன்னார். அப்போது சேனாதிபதி, இளவரசே, அந்த கொடியவர்களின் அதிகாரத்தை எதற்காக பொறுத்திருக்க வேண்டும்? தாங்கள் மட்டும் சம்மதம் கொடுங்கள். அடுத்த பௌர்ணமிக்குள் பழுவேட்டையர்களின் அதிகாரத்தை தீர்த்து கட்டி அந்த பாதாள சிறையில் அவர்களையே அடைத்துவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன் என்றார்.
ஐயா, என் தந்தையின் விருப்பத்துக்கு விரோதமாக நான் அணு அளவும் நடந்து கொள்வேன் என்று தாங்கள் கனவிலும் எதிர்பார்க்க வேண்டாம் என்றார். இந்த சமயத்தில் குதிரை ஒன்று வேகமாக வரும் சத்தம் கேட்டு எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். சற்று தூரத்திலேயே அந்த குதிரை நின்றது. முகக்கயிறு, உட்கார ஆசனம் ஒன்றுமில்லாமல் அந்த குதிரை மேல் ஏறி வந்தவள் ஒரு பெண் என்று அறிந்ததும் அனைவரும் வியப்படைந்து போனார்கள்.